எப்பா கோரஸு பாரு, நான் எந்த அளவுக்கு உனக்கு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு. நம்ம ஆள் புதுசாக கோரஸ் பேசுறி வாங்கியிருக்கா, பேஸ் போர் இன்னும் வரல. இது சிங்கப்பூர்லேருந்து நம்ம நண்பர் கொண்டு வந்தாங்க. இது அங்கேருந்து வந்ததுனால 22,500 வாங்கினோம். இங்கே வாங்கினோம்னா ரூ. 26,000 வருது. வாங்கும்போது நைலான் ஸ்ட்ராப் வாங்க. நாங்கள் வாங்கினது சிலிக்கான் வாங்கினோம். சிலிக்கான் வந்து புண்ணாகுது. நைலான் தான் எல்லாரும் சொல்கிறாங்க வாங்க சொல்லி. 22ல் 12 கழிக்கணும்ல. 0னா 12. 22 தான்டா, கரெக்டு தான்டா. 22 கரெக்டு தானே. ஐயோ சிங்கப்பூர்ல இருந்து வாட்ச் வந்து கையில் கிடைக்கிறதுக்கு 2 நாள் தாமதமாகி போச்சு. அதுக்குள்ளேயும் எப்பனே வரும்னு கேட்டு அன்பு கேட்டு சாவடி ஸ்டாப்பில் இவர் தான் வந்து 5Kவை sub 15 உடனே கொண்டு வரும்னு சொல்லி கேட்டால், இந்தாப்பா செட்டிங்ஸ்லாம் பண்ணி கொடுத்து உடனே ஓடு அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டாச்சு. அடுத்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்களுக்கு ஒரு ஷூ ஒன்று, யூசர் ஷூ ஒன்று கிவ் அவே தரேன்னு சொல்லியிருந்தேன். ஈரோடு மேரத்தானில் கொடுத்தது. நைட்டே ஷூவை பேக் பண்ணி வச்சாச்சு. நாளைக்கு கொரியர் போகிறதுக்காக காலையில் வேகமாக எந்திரிச்சு பல்ல விளக்கிட்டு கிரவுண்டுக்கு போயிட்டு ஒரு 12 கிலோமீட்டர் ஈஸி ரன்னை முடிச்சுட்டு டக்குன்னு திருப்பி கொரியர் ஆஃபீஸ் போயாச்சு. அதாவது போஸ்ட் ஆஃபீஸ்க்கு. போஸ்ட் ஆஃபீஸ் ஏன் போகிறோம் அப்படின்னா விலை கம்மியாக இருக்கும் அப்படின்றதுக்காக. ரொம்ப தூரம் போகுது. அதனால அங்கே போனால் ஒரு அரக்கு டைப் வாங்கி ஒட்டி கொடுங்க, பேர்லாம் தெரியுது அப்படின்னாங்க. அதை ஒட்டி கொரியர் பண்ணிவிட்டு அடுத்து வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்காக பேங்க்கு போனோம். கவர்மெண்ட் பேங்க் போனால் ரொம்ப கூட்டமாக இருக்குது. அதனால் ப்ரைவேட்டில் ஏதாச்சும் ஓப்பன் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தா HDFCயில் ரூ. 25,000, சிட்டி யூனியன் 7,500, ஐசிஐசியில் 10,000 சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது மினிமம் பேலன்ஸ்க்கு. டிஎம்பியில் தான் வந்து ஒரு ரூ. 1,500 கேட்டாங்க. சரி அதில் ஓப்பன் பண்ணிடலாம் அப்படின்னு முடிவு ப்ராசஸ் பண்ணால் ஒரு சின்ன பிரச்சனைனால அதை ஓப்பன் பண்ண முடியல. வழக்கம் போல் கிரவுண்டுக்கு போயிட்டு சாயந்தரமாக ஒரு புலம்பிட்டு வீட்டுக்கு போயிட்டேன். இன்னும் ஒரு 2 நாள், அதாவது திங்கக்கிழமை டெல்லி போகிறேன். போயிட்டு ஒரு 4 நாளில் வந்துடுவேன் நான். இனிமேல் 4 நாளைக்கு எங்கே தான் vlog. பாய், பார்ப்போம்.